வணக்கம். யோசிச்சு பாருங்க, நம்ம கிளாஸ் ரூம்ஸ் கரும்பலகையில சாக் பீஸ் வச்சு எழுதுற அந்த சத்தத்துல இருந்து இன்னைக்கு ஒரே ஒரு கிளிக்ல உலகத்துல இருக்கிற எல்லா தகவலையும் நம்ம கைக்கு கொண்டு வர கிளவுட் வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த அட்டகாசமான பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க படிச்ச கிளாஸ் ரூமுக்கும் இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் ரூமுக்கும் எவ்வளோ வித்தியாசம். சும்மா போர்டு மட்டும்தான் மாறி இருக்கா, இல்ல நாம கத்துக்கிற முறையே தலைகீழா மாறிடுச்சா? இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி போலாம். பல தலைமுறைய நம்மள மாதிரி மாணவர்களுக்கு அறிவு வளர்த்த நமக்கு ரொம்ப பரிச்சயமான அந்த பழைய கருவிகளை பத்தி முதல்ல பார்க்கலாம். கரும்பலகை. ஆஹா, இந்த ஒரு வார்த்தை போதும் நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துரும் இல்லையா? டீச்சர் சாக் பீஸ்ல கடகடன்னு எழுதுற அந்த சத்தம், கஷ்டமான கணக்கையெல்லாம் அதுல விளக்கும்போது அது ஒரு தனி ஃபீல். அது ஒரு நேரடியான ஒரு உயிரோட்டமான அனுபவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர், அதாவது OHP. அப்போ அது ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சி மாதிரி. டீச்சர்ஸ் முன்னாடியே அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு நம்மள பார்த்துக்கிட்டே கிளாஸ் எடுக்க முடிஞ்சுது. இது உண்மையிலே ஒரு பெரிய ஸ்டெப் அப் தான். அடுத்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். அடடா, எக்ஸாம் டைம்ல இது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டே சொல்லலாம். ஒரு பக்கம் கேள்வி, திருப்பி பார்த்தா பதில். கஷ்டமான விஷயங்களை மனப்பாடம் பண்ண இது ரொம்ப சிம்பிளான ஆனா செம பவர்ஃபுல்லான டெக்னிக். இன்னைக்கும் நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க தெரியுமா? அப்போ இந்த பழைய கருவிகளோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதோட சிம்பிளிசிட்டி தான். கரண்ட் வேணா, இன்டர்நெட் வேணா, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ங்கிற பேச்சுக்கே இடமில்ல. முக்கியமா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவுல ஒரு நேரடி உரையாடலை இது நல்லா வளர்த்துச்சு. சரி, இப்போ கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி கல்வியில ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கின டிஜிட்டல் யுகத்துக்குள்ள போலாம். இது ஏகப்பட்ட புதுசா விஷயங்களுக்கு வழிவகுத்துச்சு. பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ் வந்தது பழைய கருவிகளுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. இது சும்மா பேப்பருக்கு பதிலா டைப்ரைட்டர் வந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது நாம எப்படி பாடம் சொல்லித்தரோம், எப்படி கத்துக்கிறோங்கிற மொத்த சிஸ்டத்தையுமே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். இந்த டிஜிட்டல் லேர்னிங்கோட பவர் உண்மையிலேயே ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பாடத்துல கொஞ்சம் வீக்கா இருந்தா டெக்னாலஜி அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பயிற்சிகளை கொடுக்கும். கஷ்டமான சயின்ஸ் கான்செப்ட்ஸை கூட இன்டராக்டிவ் கேம்ஸ் மூலியமா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன், உலகத்துல எந்த மூலையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வேணும்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நேரா பேசலாம். ஆனா எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுல சில சவால்களும் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? வாங்க இப்போ நாம அந்த ஸ்கிரீனோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் யோசிங்களேன், இந்த டெக்னாலஜி புரட்சியோட இன்னொரு பக்கம் என்ன? இதனால வர்ற நெகட்டிவ் விஷயங்கள் என்னவா இருக்கும்? நாம எதையாவது கவனிக்காம விட்டுட்டோமா? இங்க இருக்கிற சவால்கள் ரொம்ப ஆழமானவை. டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்றது சும்மா ஒரு வார்த்தை இல்ல. அது ஒரு ஸ்டூடெண்டோட எதிர்காலத்தையே முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டும் நல்ல டிவைஸும் கிடைக்கிறது இல்ல. ஒரு பக்கம் சோஷியல் மீடியா, கேம்ஸ்னு கவனச்சிதறல்கள், இன்னொரு பக்கம் எதுக்கெடுத்தாலும் டெக்னாலஜியை சார்ந்து இருக்கிற ஒரு நிலையும் உருவாகுது. இப்பதான் நமக்கு முழு படமும் தெளிவா புரியுது பாருங்க. ஒரு பக்கம் பர்சனலைஸ்டு லேர்னிங் மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு, அதே சமயம் இன்னொரு பக்கம் கவனச்சிதறல்கள் மாதிரி தீமைகளும் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? டெக்னாலஜிங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தி மாதிரி. அதை சரியா பேலன்ஸ் பண்றது தான் இங்க இருக்கிற பெரிய சேலஞ்ச். அப்போ எது பெஸ்ட்? நம்மளோட பழைய முறைகளா, இல்ல இந்த புது டெக்னாலஜியா? ஒருவேளை நாம கேட்கிற இந்த கேள்வியே தப்பா இருக்கலாம். இதுல எது ஜெயிச்சதுன்னு பாக்குறதுக்கு பதிலா ரெண்டுல இருக்கிற நல்ல விஷயங்களையும் எப்படி ஒன்னா சேர்க்கலாம்னு யோசிப்போமா? இதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம பழைய கருவிகள் எல்லாமே டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நேரடி மனுஷங்களுக்கு இடையான தொடர்பை மையமா வச்சிருந்தது. ஆனா புது கருவிகள் அப்படி இல்ல. அது எக்கச்சக்கமான தகவல்களை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்கறதுல தான் அதிக கவனம் செலுத்துது. அப்போ இதுக்கான தீர்வு அந்த கருவிகள்ல மட்டும் இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. மனுஷங்க ஒன்னா சேர்றதுல தான் இருக்கு. டீச்சர்ஸ், பெத்தவங்க, ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் டெக்னாலஜியோட உண்மையான பலனை நம்ம முழுசா அடைய முடியும். சரி, இந்த பகுதியோட கடைசிக்கு நாம வந்துட்டோம். போகும்போது உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி. டெக்னாலஜி நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட கலந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கிற இந்த காலத்துல டீச்சிங்ல மனுஷனால மட்டும்தான் செய்ய முடியும், எப்பேற்பட்ட டெக்னாலஜியாலையும் மாத்தவே முடியாத அந்த ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.